Welcome to Satish Diaries channel. இந்த சேனல்ல என்னோட ஆண்டர்பிரினியல் ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் 3 கோல்டன் ரூல் டு சக்சீட் இன் பிஸ்னஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பட் ஒரு பெரிய ஒரு ஸ்கேலில் நான் பிஸ்னஸ் பண்ணலை, பெரிய சக்ஸஸை பார்க்கல, மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணல, இல்லை நான் இப்போ ஒரு சேலரிட் பர்சன், நான் பிஸ்னஸை தொடங்கலாமா, இது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர்ஸ் காத்துட்ருக்கு உங்களுக்கு. ஃபஸ்ட்டு முதல்ல பிஸ்னஸ்னால் என்னங்க? பிஸ்னஸ்னா ஐடியா, இவ்வளோதான் பிஸ்னஸ். ஐடியாவா, இவ்வளோ தானே பிஸ்னஸ்னா? சொசைட்டியில் எப்பவுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஐடியா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா இதுதான் பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஐடியா இருக்கணும், அந்த ஐடியா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அவ்வளோ தான் பிஸ்னஸ். ஒரு பாப்புலர் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மளிகை கடை. நமக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், மாதத்துக்கு வாங்குகிற ப்ரொவிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டெய்லி வாங்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவோம்னாக்கா பக்கத்தில் இருக்க மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வருவோம். நான் ஸ்கூல் படித்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் இந்த மளிகை கடை, இந்த ப்ரொவிஷனல் ஷாப் அதெல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தேன்னாக்கா பெரிய பெரிய பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாம் ரீட்டைல் ஷாப்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து வச்சுட்டாங்க. ஏன்னா நமக்கு சாய்ஸஸ் தேவைப்பட்டது. மளிகை கடையில் போனாக்கா அவர் கொடுக்கறத தான் வாங்கிட்டு வரணும், நமக்கு சாய்ஸஸ் பார்க்க முடியாது. அப்போ நமக்கு தேவை மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த தேவையே சாய்ஸஸ் நிறைய வேணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். நம்மளே போய் பார்த்து எடுத்துக்கிற அளவுக்கு சாய்ஸ் கொடுத்தது அது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸும் என்கிட்ட இருக்குது, நான் போய் வாங்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் சொன்ன உடனே என்ன ஆகணும், அந்த பொருட்கள்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். பிளிங்கிட், டன்சோ அப்படின்லாம் வந்து நிறைய இன்னைக்கு வந்து அதே மளிகை சாமான் ப்ரொவிஷன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கு. சொசைட்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் காலகட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிரச்சனையை யாரோ ஒருத்தர் சால்வ் பண்ணுறாங்க. அமேசான் சால்வ் பண்ணுறாங்க, டன்சோ சால்வ் பண்ணுறாங்க, பிளிங்கிட் சால்வ் பண்ணுறாங்க, ஜொமேட்டோ சால்வ் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு காசை பார்க்குறாங்க. இவ்வளோ தான் பிஸ்னஸ். ஸோ நம்பர் 1 கோல்டன் ரூல் இன் பிஸ்னஸில் என்னென்னா, சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்ககிட்ட ஐடியா இருக்கா அந்த ப்ராப்ளத்துக்கு? பிஸ்னஸ் ஐடியா இருக்குப்பா என்கிட்ட. ஐடியாஸ் எங்கே நிறைய இருக்குன்னாக்கா சிமெண்ட்ரியில் தான் ஐடியாஸ் நிறைய இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையும் ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அந்த ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமையே என்ன பண்ணுறாங்க, இறந்து போயிடுறாங்க. நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி வந்து மனித மைண்டில் விட சிமெண்ட்ரியில் தான் இருக்குது. எக்ஸிக்யூட் பண்ணணும், நிறைய பேருக்கு தயக்கங்கள் இருக்குது. நான் வேலைக்கு வரும்போது கூட என்னோடய ஃபேமிலியில் சரி, என்னோடய பேரண்ட்ஸும் சரி, இதை வந்து இந்த ஆப்ஷனை எடுத்துக்கவே இல்லை அவங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்ப்ரனர். எங்கள் அப்பா வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எங்கள் தாத்தா ரயில்வேஸில் வேலை செஞ்சார். எல்லாருமே வந்து ஜெனரேஷன் மொத்தமாகவே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஜெனரேஷன் யாரும் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பார்த்ததில்லை. ஒரு பயம். நான் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு டிஸ்கஷனுக்கு போயிட்டு நான் வேலையில் இருக்கலாமா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா, நான் 10 பேருமே வந்து நோ அப்படின்ற ஒரு ஆன்சரை தான் கொடுத்தாங்க. எய்தர் யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ டிசைட். ஏன்னா நான் பிஸ்னஸில் பார்த்த ஒரு விஷயத்தை அந்த 10 பேர் பார்க்கவே இல்லை. அப்போ நான் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன்னாக்கா அது எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்? நடக்கவே நடக்காது எக்ஸிக்யூஷன். ஒரு ஐடியா இருக்குது, அந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஒரு ஐடியாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு சக்சீட் பண்ண முடியும், சக்ஸஸ் பார்க்க முடியும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னா உங்களுக்கு மட்டும்தான் அது கண்ணுக்கு தெரியும். ஏன்னா அந்த ட்ரீம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த ட்ரீம் வேறு 10 பேருக்கு, நீங்கள் கேட்கக்கூடிய 10 பேருக்கு இல்லை. தயவு செஞ்சு கேட்காதீங்க. எய்தர் யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ கேன் டிசைட், நாட் வித் அதர்ஸ். இது 2வது பிஸ்னஸ் ரூல். எல்லார்கிட்டையும் போய் ஒப்பீனியனை கேட்குறத நிறுத்துங்க. அப்படி நீங்கள் கேட்குற ஒப்பீனியன் யார்கிட்ட இருக்கணும்னா அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், அந்த ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் கிட்ட போய் கேளுங்க. நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா, பிஸ்னஸில் யார் இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ரோல் மாடலோ அந்த ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காலோ அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, உங்கள் ஃபேமிலி கிட்ட கேட்குறது, அவங்களுக்கு அதில் அனுபவமே இல்லையே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, உங்களுக்கு எப்படி அவங்க வழிகாட்டுவாங்க? நான் சென்னை டு பெங்களூர் போகணுன்னா ஒரு 10 முறை பெங்களூர் போயிட்டு வந்தவரை கேட்டால் தானே அவர் எனக்கு வழி சொல்லுவார். சென்னையிலேயே இருக்கிறவர் இது வரைக்கும் பெங்களூரே போனதில்லை. அவர்கிட்ட நான் பெங்களூர் போனால் எப்படி போகிறதுன்னு கேட்டால் அவருக்குமே வழி தெரியாது. இங்கே தான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அது. டோன்ட் டூ தட் மிஸ்டேக். 2வது. 3வது, நிறைய பிஸ்னஸ் மேன் ஒரு ஆவரேஜ் அந்த ஒரு டர்ன் ஓவர், ஆவரேஜ் பிஸ்னஸ், மீடியோக்கர் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. நிறைய சேலரிடு மக்களும் பிஸ்னஸில் வரலாமா வேணாமா. இதுக்கு என்ன ஆன்சர்னாக்கா அவங்க கிட்ட அந்த ஒரு கன்விக்ஷன் இருக்கவே மாட்டேங்குது.
ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க பிஸ்னஸ்மேன், ஆனால் அதை ஒரு முழு மூச்சாக செய்யறதே இல்லை. நீங்கள் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ்மேனை பாருங்களேன், அந்த பிஸ்னஸை வந்து ஒரு டே டு டே லைஃபாக மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெருசாக ஒரு ஆர்வத்தோட ஒரு பேஷனேட்டோட பண்ணுறாங்களான்னா இருக்காது. செகண்ட், அவங்க ஒரு 2-3 பிஸ்னஸை பண்ணுவாங்க தொடர்ந்து. நீங்கள் ஒரு சேலரிடா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நைட்டு தூங்குறதுலேருந்து காலையில் எழுந்ததுலேருந்து வேலை செய்யும் போதுலேருந்து ட்ரெஸ்ஸை மாட்டுறதுலேருந்து பல்லு வளர்க்கும் போது எல்லா தாட்லேயுமே அந்த பிஸ்னஸை பற்றின ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது. நான் மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து இப்படி பண்ணணும், நான் ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த கடையில் போய் வாங்கணும், ப்ராடக்டில் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இப்படி கொடுத்தாக்க நான் நிறைய ஸ்கேல் கொடுக்க முடியும். இப்படி அந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000-45,000 தாட்ஸ் வருது. அதில் ஒரு 25,000 தாட்ஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே வருதா, நீங்கள் கண்டிப்பாக வந்து பிஸ்னஸை தொடங்கியே ஆகணும். ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு புதுசாக இருக்கிற பிஸ்னஸ்லேயே ஐடியா வருதா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஆனால் என்ன ஆகும்னாக்கா, நீங்கள் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் மேன் எதனால் இப்படி ஆவரேஜாகவே இருந்துட்டு இருக்கீங்கன்னாக்கா, பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறான், வேற பிஸ்னஸ் பண்ணலாமா, அது இன்னொரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்கலாமா, உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு கன்விக்ஷன் என்ன ஆகிடும்னா குறைஞ்சி போயிடும். பிஸ்னஸ்ன்றது வந்து நம்ம காசுக்காக செய்யக்கூடாது. அந்த வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சோம் வச்சுங்களேன், காசு திரும்ப தானாக வரும், நம்மளை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ தாங்க பிஸ்னஸ் சீக்ரெட், பிஸ்னஸோட சூட்சமோ. ஏன்னா பிடிச்சி செய்கிற விஷயத்தில் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. இப்போ எனக்கு டிராயிங் வரைகிறது பிடிக்கும், நான் டிராயிங்கை வரைஞ்சி விற்கணும்னு நினைப்பேன்னா, இல்லை டிராயிங் வரைகிறது எனக்கு பிடிக்குது, சும்மா நான் வந்து வரைஞ்சி வீட்டில் வச்சு வைப்பேன். ஏன்னா அது எனக்கு செய்யறது பிடிக்குது. ஐ எம் நாட் டூயிங் திஸ் ஃபார் மணி மேக்கிங் ஆக்டிவிட்டி. பட் என்ன ஆகுனாக்கா, ப்ராக்டிஸ் பண்ண ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்டாக வந்துடுவேன். அந்த ஆர்ட் என்ன ஆகுன்னா ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூக்கு போகும். எல்லாருமே பிஸ்னஸில் இப்படி தான் சக்சீட் பண்ணுறாங்க. எடுத்த உடனே காசு அவங்க பார்க்கறதே கிடையாது. ப்ராக்டிஸ். சச்சின் டெண்டுல்கர் எடுத்துங்க, தோனி எடுத்துங்க, ரஜினிகாந்த் எடுத்துங்க, பொலிட்டீஷியன்ஸ் எடுத்துங்க, எல்லா பிஸ்னஸ் மேனும் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் 10 years ஃபெயிலியர்ஸ் ஆர் ஆவரேஜ். அதுக்கப்புறம் அதே விஷயத்தை கன்சிஸ்டண்ட்டாக அவங்க செய்கிறாங்க. அண்ட் தென் தே பிகேம் மாஸ்டர் இன் தர் ப்ரொஃபஷன் அண்ட் தென் தே சக்சீட். ஸோ இந்த ஒரு 3 ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆவரேஜ் பிஸ்னஸ் மேன்னா பெரிய ஒரு சக்ஸஸாக பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து சேலரிடு பிஸ்னஸில் வரலாமான்னா இந்த 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து இது என்ன ஆத்ம திருப்திக்காக, சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக பண்ணுறேன். இப்படி ஆரம்பித்து பாருங்கள், பெரிய சக்ஸஸை ஈஸியாக அடைவீங்க. ஆக்சிலரேஷன் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you, bye bye.